எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை அதிலிருந்து விவரமாக சொல்லிக்கொண்டு விவரித்து சொல்லிக் கொண்டிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முறை ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு விதமாக அதில் போட்டிருந்தாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க போட்டிருந்தாங்க, எஸ்தர் புஸ்தகத்துல கர்த்தருங்கிற வார்த்தையே இருக்காது, ஆண்டவரை பத்தின ஒரு வார்த்தையுமே இருக்காது, அது முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, இந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கு பின்னால் மிகப்பெரியதான கர்த்தருடைய ரகசியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் யார், இந்த எஸ்தருடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துல, அவள் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தார். இந்த எஸ்தரை குறித்து பார்க்கும்போது, இவளுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு சபைக்கான முழு அடையாளம், அங்கே ஒரு ரகசியம், புதிய ஏற்பாட்டு சபையை பற்றின ஒரு ரகசியம் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கு. என்ன இருக்கு அந்த இடத்துல, என்ன காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக எஸ்தர் வஸ்திக்கு பதிலாக செலக்ட் பண்ணப்பட்டால் நம்ம பார்க்கிறோம். இந்த எஸ்தர் என்பது இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ஒரு பொன், இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்ததான ஒரு பெண் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்துல எந்த கோத்திரம் அல்லது எந்த தாய் தகப்பன்மார் அவளை பத்தின எதுவுமே அது இருக்காது. அவள் அந்த தேசத்துல புறஜாதியராக இருக்கிறார். அவள் இருக்கிறது அகாஸ்வேரு மன்னனுடைய காலத்துல இருக்கிறார். அகாஸ்வேரு மன்னன் காலத்திலே அந்த தேசத்துல அவள் ஒரு புறஜாதி. இப்ப நாம ஒரு புறஜாதி சபை என்று அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி எஸ்தர் அந்த தேசத்துல ஒரு புறஜாதி சபையாக இருந்தாள், புறஜாதியாக இருந்தாள். அப்பொழுது ராஜா ஒரு நாள் விருந்து செய்கிறார். ராஜாவுடைய விருந்துக்கு வஸ்தி அழைக்கப்படுகிறாள். வஸ்தி அந்த விருந்துல வரவில்லை, அவள் ஆடவில்லை, அவள் ராஜாவை அவமானப்படுத்துகிறாள், ராஜ கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை. அதன் நிமித்தமாக வஸ்தி ரிஜெக்ட் பண்ணப்படுகிறாள். இது இஸ்ரவேல் சபைக்கான அடையாளம். இஸ்ரவேலர்களை கர்த்தர் அலங்காரம் பண்ணி ஒரு மனவாட்டி சபைக்கு ஈக்குவலாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து, வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், தேசத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருந்தார். ராஜாக்களை கொடுத்து ஆசீர்வதிச்சிருந்தார், எல்லாம் வச்சிருந்தார். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களை தனக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். உலகத்தினுடைய ராஜ்யபாரத்தினுடைய ஆட்சி பீடத்தை இயேசுவின் தலைமையில் செய்யப்பட வேண்டும். இயேசு அதனால்தான் முதல்ல பலியான செம்மறியாக வந்தார். அதற்கு பிறகு ராஜாவாக வெளிப்பட போகிறார். அதுக்காக தான் இயேசு வந்தார் மொத்தமாக. அப்படி வரும்போது அந்த வஸ்தி ராஜாவுக்கு முன்பாக எப்படிப்பட்டவளாக இல்லை, அவள் ஒரு உண்மை உள்ளவளாக, கீழ்ப்படிதல் உள்ளவளாக இல்லை. அதுதான் இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் காணப்பட்டது. இஸ்ரவேலர்களை தேவன் கொண்டு வரும்போது அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தும், தேசத்தை கொடுத்தும், எல்லாம் கொடுத்த போதும் அவர்கள் என்ன செய்யவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை. அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது வஸ்தி செஞ்சது சரியா தப்பா அப்படின்னா நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு பிரமாணம் இருக்கிறது, அந்த பிரமாணத்தை தேவன் சொல்லி இருக்கிறார், அதற்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படைய வேண்டியது அவசியம். நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார், இஸ்ரவேலர்கள் நியாய பிரமாணத்தை கொடுத்தால் அதை அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இருந்த மனசாட்சி பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன்னு சொன்னா சரி வராது. மனசாட்சி பிரமாணம் முடிஞ்சிருச்சு எப்போ, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, ஆபிரகாம் கிட்டே வந்துருச்சு. வந்த பிறகு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க அளவுகோல் வச்சிருக்கிறார். அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி அளவுகோல் வச்சிருக்கும் போது இவங்க என் மனசாட்சிப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆதாம் பிரமாணத்துக்கு போறாங்கன்னா கர்த்தர் அதை ஒத்துக்க மாட்டார். இப்ப எப்படி பலி செலுத்தல் வந்த பிறகு நான் பலி செலுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒத்துக்கப்பட முடியாது. அதே மாதிரி தான் வஸ்திக்கு ஒரு பிரமாணம், ராஜா கூப்பிடும் போது அந்த இடத்துல நிக்கணும், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அந்த பிரமாணத்தை அவள் மீறுகிறார். இஸ்ரவேலர்கள் நியாய பிரமாணத்தை மீறுகிறார்கள். அதோடு கூட வஸ்தி அந்த இடத்திலிருந்து தள்ளப்படுகிறாள். அதோடு கூட இஸ்ரவேலர்கள் தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கூட இஸ்ரவேலர்களுக்காக தேவன் பரிதவிக்கப்பட்டார், தேவன் பரிதவித்தார். அதன்படி இஸ்ரவேலர்களுக்காக, வஸ்திக்காக ராஜாவும் பரிதவிக்கிறார். இப்போ அவரை கூடியிருக்கிறவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறாங்கன்னா, வஸ்திக்கு பதிலாக நாம வேறொரு கன்னிகையை ரெடி பண்ணணும், உமக்கென்று ராஜஸ்திரியாக ரெடி பண்ணணும். இப்பொழுது அதற்கு ராஜா ஒத்துக்கொள்கிறார். இஸ்ரவேலுக்கு பதிலாக வேறொரு சபை செலக்ட் பண்ணப்படுகிறது. இப்போ உலகம் எங்கும் தேடி ராஜாவின் சமூகத்திற்கு பெண்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். தேவன் இப்பொழுது புறஜாதி சபையை கர்த்தர் செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ எல்லா இடத்துல இருந்தும் கன்னிகையர் கொண்டு வரப்பட்ட மாதிரி உலகம் முழுக்க சபை இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது. இந்த சபை கொண்டு வரப்படும் போது நாம இருக்கிறது எல்லாமே நீங்க அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம இருக்கிறது புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் அடிக்கடி நம்ம மெசேஜ்ல கூட சொல்லி இருக்கிறோம், வேத பாடத்துல கூட நீங்க கேட்டிருப்பீங்க. இது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அதாவது கிருபையின் பிரமாணம் என்பது மெல்கிசேதேக்கின் முறைமை, நியாய பிரமாணம் என்பது ஆரோனின் முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க அப்படித்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியனுமாய் அழைக்கப்பட்டவர், மெல்கிசேதேக்கின் முறைமை அது.
இப்போ அந்த முறைப்படி தான் புதிய ஏற்பாடு சபை இருக்கிற மாதிரி எஸ்தரும் பாத்தீங்கன்னா அதே முறைப்படி தான் இருப்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்தரை அழைத்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய வம்ச வரலாறு அங்க இருக்காது. நீங்க கேட்கலாம், அது எப்படி இருக்காதுன்னு சொல்லுவீங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருடைய சிறிய தகப்பனார் மொர்தெகாய் இருக்கிறாரு, பென்யமீன் கோத்திரம்னு இருக்கு. அடுத்தபடியாக அவர் அவளை வளர்த்தாருன்னு இருக்கு. அப்போ எஸ்தரும் பென்யமீன் கோத்திரமா தானே இருக்கணும். எல்லாம் உண்மைதான். தாய் தகப்பன் அறியாதவர், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லும் போது வம்ச வரலாறு இல்லாதவர், தாய் தகப்பன் இல்லாதவர், அந்த வம்ச வரலாறு இல்லாதவர் அர்த்தம். இதே முறைப்படித்தான் எலியாவும் பாத்தீங்கன்னா வம்ச வரலாறு இல்லாதவர். திஸ்பியன் ஆகிய எலியா, தாய் தகப்பன் யாருன்னு இருக்காது, ஆனால் அந்த ஊர் பேர் மட்டும் இருக்கும், திஸ்பியன் ஆகிய எலியா. இப்ப இவளுக்கு அப்படிதான் இருக்குது. இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவ, வம்ச வரலாறு, தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது. அதே மாதிரி தான் மெல்கிசேதேக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வம்ச வரலாறு, தாய் தகப்பன் யாருன்னு இருக்காது. அதே முறைப்படி தான் எஸ்தர் கொண்டு வரப்பட்டாங்க. கொண்டு வரப்பட்டு இப்போ புதிய ஏற்பாட்டு சபை கொண்டு வரப்பட்டிருக்கு. நாம எல்லாருமே அந்த முறைப்படி தான் இருக்கிறோம். அதை தான் நான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டு சபை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மள சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாடு சபை முழுக்க முழுக்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் நடக்கணும். அதனுடைய ஆரம்பத்தினுடைய பேசிக் என்னன்னா வம்ச வரலாறு இல்லாத. இப்ப நம்ம எல்லாருமே வம்ச வரலாறு இல்லாதவங்க. எப்படிங்க சொல்றீங்க வம்ச வரலாறு இல்லாதவங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? நமக்கு தான் தாய் தகப்பன் தெரியுமே. நாம் மாம்ச பிரகாரமாய் பேசவில்லை, ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிறேன். நாம் எல்லோருமே இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். நமக்கு ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ அந்த வம்சாரில் வந்த வரலவங்க இல்ல. நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தவர்கள். அவருடைய ரத்தத்தாலே அவருக்கு பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நாமும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சபை. இப்ப எல்லா எல்லா பெண்களும் கன்னிகைகளும் அழைத்து கொண்டு வரப்பட்ட மாதிரி இப்போ உலகம் முழுக்க சபை ஆயத்தப்படுத்தப்படுகிறது. இதுல ஒருத்தி தான் ராஜாவுக்கு ராஜஸ்திரியாக மாற முடியும். அதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி எப்பவும் சொல்றோம். இப்ப இருக்கிறதுலயே ஒரு சர்ச்சு தான் கர்த்தருக்கு மணவாட்டி சபையாக மாறும். அது எப்படிங்க? அப்ப ஒரு சர்ச்சு தான் பரலோகத்துக்கு போகுமா? அதோட அர்த்தம் அல்ல. இருக்கிறவர்களையே மணவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு ராஜா எதிர்பார்க்கிற அந்த கிரைட்டீரியாவை, ராஜா எதிர்பார்க்கிறதான அந்த ராஜஸ்திரிக்கான எல்லா தகுதியும் அடையும் போது ஒரு சபை எடுக்கப்படும். அப்போ ஒரு சபை தான் போகுமா? இல்ல, எல்லா சபைகளுக்குள்ளேயும் இருக்கிற அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களை சேர்த்து ஒரு சபையை கர்த்தர் உண்டாக்குவார். அதற்கு பேர் தான் மணவாட்டி சபை. எப்பவும் நான் சொல்லக்கூடியதுதான், ஒரு சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணும். நியாயமா? அப்படி இல்ல. கொஞ்சம் மனசாட்சி பிரமாணத்தின்படி இருப்பாங்க, கொஞ்சம் நியாய பிரமாணத்தின்படி இருப்பாங்க, கொஞ்சம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கிருபையின் பிரமாணத்தின்படி இருப்பாங்க. அந்த கிருபையின் பிரமாணத்தின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறவளை மட்டும்தான் ஆண்டவர் எடுப்பார். அதுதான் நம்ம வருகன்னு சொல்றோம். அப்ப இது எவ்வளவு இருக்கும்? ஒரு சொல்றது ஒரு உதாரணம், இப்படித்தானே நமக்கு தெரியாது. அந்த 8 பேர் பேழைக்குள்ள போடாங்க, ஆனா ஒருத்தன் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு. இதான் 1:8 நம்ம பாக்குறோம். அந்த அளவுல தான் இருக்கும். ஆண்டவர் அந்த அரிதான காரியம் யார் இதை கை கொள்ள முடியும்னு பேதுரு கேட்டபோது, நீ மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும்னு சொல்றார். அப்போ தேவன் முன்குறிச்சு இந்த கடினமான பாதையில சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த கேட்டகரி மக்கள் மட்டும்தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பாங்க. அப்ப அதுதான் நம்ம சொல்றோம். அந்த முறைமையின்படி தான் இப்ப இங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதுல முதலாவது என்னது? நாம இப்ப கொண்டு வரப்பட்டு வம்ச வரலாறு இல்லாதவர்களை அழைத்து கொண்டு வரப்பட்டு இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு? மணவாட்டியா செலக்ட் பண்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் செலக்ஷன் முடியல. நம்ம ஆண்டவர் எடுத்துட்டு எப்போ போய் தன்னுடைய வலது பார்சத்துல உட்கார வைக்கிறாரோ அப்பதான் அந்த செலக்ஷன் முடிஞ்சிடுச்சு, மணவாட்டி சபை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கான வேலையை தான் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ எஸ்தர் கொண்டு வரப்பட்ட மாதிரி செலக்ஷன் எல்லா கன்னிகைகளும் கொண்டு வரப்பட்ட மாதிரி எல்லா சபைக்கும் இந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவுடைய அத்தனை காரியங்களும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இதுல ஒருத்தர் மணவாட்டி சபையாக, ஒருத்தர் ராஜஸ்திரியாக ராஜா பக்கத்துல போய் உட்கார போது ஒரு சபை. உலகம் முழுக்க அப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி ஒரு சர்ச்சை உருவாக்குவாரு. அந்த ஒரு சர்ச் தான் கர்த்தருக்கு மணவாட்டி சபையாக ராஜஸ்திரியாக மாறும். அப்படியானால் நான் இந்த சபையாக மாறணும் அப்படின்னா எப்படி எஸ்தர் எல்லாராலும் அழைத்து கொண்டு வரப்பட்டு ஒரு ராஜாவின் பக்கத்துல போய் கடைசியா உட்கார்ந்துட்டாங்க, அதே மாதிரி நானும் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் எப்படி போய் அந்த ராஜாவுக்கு பக்கத்துல, இயேசு ராஜாவுக்கு பக்கத்துல நான் போய் உட்காரணும் மணவாட்டியா? அப்படி உட்கார்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப எஸ்தர் என்ன செஞ்சாங்க, நான் என்ன செய்யணும்? எஸ்தர் செய்ததையே நாம் செய்தோமானால் நாம் அவருடைய மணவாட்டி சபையாக கொண்டு போய் உட்கார வைப்பது எளிது. இப்ப எஸ்தருக்கு முதலாவது செய்யப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் அழைத்து கொண்டு வரப்படுகிறாங்க. அழைத்து கொண்டு வரப்பட்டு அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் கையில ஒப்படைக்கப்படுகிறாங்க. யார் கையில ஒப்படைக்கப்பட்டாங்க? 8வது வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எஸ்தரின் புஸ்தகம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானம் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு
சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாவின் வசத்தில் ஒப்படைக்கப்பட்ட போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாவின் வசத்தில் ஒப்படைக்கப்பட்டாள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல கிருபையின் பிரமாணத்துக்குள்ள எல்லா சபைகளும் கொண்டு வரப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வசம் தான் இப்ப இருக்கு. இப்ப சபை முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் தான் நம்ம செலக்ட் பண்ணப்பட்டோம். இப்ப எப்படி கொண்டு வந்து ராஜாவுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த மனவாட்டி சபையை ஆயத்தம் பண்ணுகிற வேலை யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்கு. அதை தான் எஸ்தர் கொண்டு வந்து ஏகா கையில் ஒப்படைக்கப்பட்டாங்க. எல்லா ஸ்திரீகளும் ஒப்படைக்கப்பட்டாங்க, எஸ்தரும் ஒப்படைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் நாம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் ஒவ்வொரு விதமா நடத்துவார். நியாய பிரமாணம், அதுக்கு முன்னாடி மனசாட்சி பிரமாணம் சொல்ற மாதிரி இப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிருபையின் பிரமாணம் நமக்கு போதிக்கப்படுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் அவர்கள் மேல் இறங்கின போது அவர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வசம் நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரா? இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க அழகா. ஏகா கையில ஒப்படைக்கப்பட்ட போது நாம எப்படி இப்ப பரிசுத்த ஆவி கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏகா 2 காரியத்தை செய்தார். ஒன்று, அந்த பெண் 9ஆம் வசனம், அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்ததனால் அவளுக்கு ஏகாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவைகளையும், ஃபர்ஸ்ட் அவளை சுத்திகரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஏகா ஒப்படைத்தார். முதலாவதாக சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். சுத்திகரிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியிலே சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லாமே இருக்கும் சபைக்குள்ள. அக்கினி வந்து சோதிக்கப்படும் போதுதான் எது மனவாட்டியா நிற்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அக்கினி பரிசுத்த ஆவியானவராலே சுத்திகரிக்கப்படுகிற காலம். எப்படிங்க சொல்றீங்க? ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரு. இப்ப விசேஷமா அந்த லாக்டவுன் பீரியட் இருக்குது இல்லையா, இது ஒரு சுத்திகரிக்கப்படுகிற காலமாக நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன நியூஸ்ன்னு கேட்டா, வானத்தில் இருக்கிற ஓசோன் லேயர் இந்த 50 நாளும் நமக்கு கார்பன் இந்த மாதிரி பொல்யூஷன் எதுவுமே இல்லாததுனால, வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதுனால ஓசோன் லேயர் என்ன ஆயிருக்குதா, திருப்பி அந்த ஓட்டை விழுந்துட்டே இருந்தது, திருப்பி கொஞ்சம் ஜாயின் ஆயிருக்குதாமா. ஓசோன் லேயர்ல இருந்த அந்த ஓட்டைகள் குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. அப்போ வானத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சுத்திகரிப்பு செய்திருக்கிறார். அந்த அழுக்கெல்லாம் எடுத்து திருப்பி ஓசோனை சேர்த்திருக்கிறார். 2வது, காத்து மாசு. அதை பார்த்திருக்கிறாங்க. காற்றுல உள்ளதான மாசு பெருமளவுல குறைஞ்சு போயிருக்கு. உங்களுக்கே தெரியும், போன வருஷம் டெல்லியில காத்து மாசு 400 தாண்டிருச்சு. அதனுடைய விளைவா நம்ம காத்து பங்க் எல்லாம் யூஸ் பண்ணோம். நம்மளுடைய ஃபைனல் கால் அதை பத்தி கூட பேசி இருக்கிறோம். காத்து அந்த அளவுக்கு கெட்டு போயிருச்சு. இப்போ வித்தின் 50 டேஸ்க்குள்ள கர்த்தர் காத்தை சுத்திகரித்திருக்கிறார். பயங்கரமா காத்து உலகம் முழுக்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஏர் பொல்யூஷன் பயங்கரமா குறைஞ்சிருக்குது. 1% என்னமோ குறைஞ்சிருக்குதான். அந்த அளவுக்கு நல்லா மாறிடுச்சு. 3வது, ஆறுகள். இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான ஆறுகள் கூட தெளிந்ததா மாறிடுச்சாம். தண்ணி கிளீன் ஆயிருச்சு. மனுஷனுடைய கலப்பு இல்லாததுனால அங்க வந்து ஆறு எப்படி ஆயிருச்சாம்? சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்குது ஆறு. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம வண்டியில இருந்து வரக்கூடியதான கழிவுகள், இந்த பெட்ரோல் டீசல் இதுல இருந்து வரக்கூடியதான அந்த காத்து கார்பன் டை ஆக்சைடு, அதன் வழியாக இயற்கையில மனுஷன் சுவாசிக்கிற காத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு பெருமளவு குறைஞ்சிருச்சாம். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வானம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, காத்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, இயற்கை அத்தனையும், மரத்தை கூட பாருங்க பசுமையா மாறிடுச்சு மரம் எல்லாம். அப்போ மரம் செடி கொடி எல்லாம் இயற்கை. மிருகங்கள் பாருங்க நல்லா ஹாயா உலாவுது, எல்லாம் ரோட்ல நல்ல கேஷுவலா போகுது. மிருகங்களுக்கும் ஒரு சுத்திகரிப்பான காரியம் நடைபெற்றிருக்கிறது. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இது எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது சபைக்கு மட்டும் சுத்திகரிப்பு நடந்திருக்காதா? என்னுடைய கொஸ்டின் அதுதான். எல்லாத்தையுமே சுத்திகரிச்ச ஆண்டவர் இந்த 50 நாள்ல சபையை சுத்திகரிச்சிருக்க மாட்டாரா? சபையை மட்டும் அப்படியே விட்டுருப்பாரா அப்படின்னா இல்லை. சபைக்கும் சுத்திகரிப்பு கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ வானத்தில் நடந்த சுத்திகரிப்பு நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் அதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, நம்ம வெறும் கண்ணில் அதை பார்க்கல. காத்துல இருந்த சுத்திகரிப்பு நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. தண்ணியில உள்ள சுத்திகரிப்பு நம்ம பார்க்கல, யாரோ பார்த்துட்டு சொன்னாங்க, அதே நடந்திருக்கு, அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சபை இந்த 50 நாளில 60 நாளில கண்டிப்பாக சுத்திகரிப்பு நடந்திருக்கும். ஒருவேளை நமக்கு தெரியாது, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை தெரியப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 50 நாளுகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே வைத்து கர்த்தர் சபையை சுத்திகரிப்பு செய்திருக்கிறார். எந்தெந்த விசுவாசி உண்மையா ஜெபம் பண்ணிருக்குது, நான் சபைன்னு சொல்றது நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்.
நாம எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு செஞ்சிருக்கோம். அதனால தான் நாங்க லாக்டவுன் தொடங்கின காலத்துல இருந்து கொடுக்குற பைபிள் ஸ்டடியில திருப்பி சொல்றது, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வாங்க, எவ்வளவுக்கு தேவனோட இருக்கணுமோ அவ்வளவுக்கு தேவனோட இருங்கன்னு ஏன் சொல்றோம்? மேபி இது ஒரு சுத்திகரிப்பு காலமா இருக்குமானால் இந்த டெஸ்ட் முடிகிற காலத்துல இருக்கிறோம். நம்ம யாருக்கு தெரியும் கர்த்தர் எங்க எப்படி டெஸ்ட் பண்றாருன்னே தெரியாது. ஒரு டம்ளர் கூழ் தான் ஏசாவுக்கு டெஸ்ட், 30 வெள்ளி காசு தான் யூதாஸ்க்கு டெஸ்ட். அதை விட பெரிய டெஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. நம்ம போய் தண்ணி குடிக்கிறவங்களை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி குடிக்கிறவங்களை பாரு, எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறான், 1000 கணக்கானவங்க இருக்கிறாங்க, ரைட்டு. கடைசியா தண்ணி குடிக்கிறவனை பாரு, ஒரு 300 பேர் மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி நக்கி தண்ணி குடிக்கிறாங்க. அவனை செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் ஆண்டவரே இந்த 300 பேரை வச்சு ஜெயிக்க முடியுமா? அந்த ஜெயிக்கிறது ஜெயிக்காததெல்லாம் என் கையில் இருக்குப்பா. ஆனா நான் யாரை கொண்டு ஜெயிக்க விரும்புகிறேன்? சுத்திகரிக்கப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு கோஷ்டியை வச்சு தான் நான் ஜெயிக்க விரும்புகிறேன். அப்ப இந்த செலக்ஷன் எப்படி போச்சு ஆண்டவரே? எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த தண்ணி குடிச்சா மாதிரி நக்கி, ஏன் ஆண்டவரே உலக பிரகாரமா பார்க்கும்போது நக்கி குடிக்கிறவங்க கொஞ்சம் மோசமானவன், நாய் மாதிரி இல்ல சொல்லுவோம். ஒருத்தன் ப்ரொசீஜரா முழங்கால் போட்டு தண்ணி குடிக்கிறானே அவன் இல்லையா? இல்லப்பா, இவன் தான் உண்மையான தாகத்தோட இருக்கிறவன். அவன் போய் அவனுக்கு அவ்வளவு தாகம் இருக்குது, முழங்கால் போறது கூட நேரம் இல்ல, போய் அவன் ஏன்னா உண்மையா உழைச்சிருக்கான், உண்மையா தாகத்தோட இருந்திருக்கிறான், அவன் போய் தண்ணியை கிடைச்ச உடனே மொண்டு நக்கி குடிக்கிறான். இவன் அப்படி இல்ல, முழங்கால் போட்டு அப்படி குடிஞ்சு குடிக்கும் போது அரை வயிறு தான் நிரம்பும். ஏன்னா இவனுக்கு அரை வயிறு தான் தண்ணி தேவை. இவன் அந்த அளவுக்கு தாகம் உள்ளவன் இல்ல, உண்மையான தாகம் உள்ளவனை கர்த்தர் அங்கே செலக்ட் பண்ணுகிறார். அந்த செலக்ஷன் எங்க நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த 50 நாள் 60 நாள் செலக்ஷன் நடந்திருந்தால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், ஆன்லைன்ல செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், விசுவாசி எல்லாம் இருக்கு, ஒரு நாள் சபை திறக்கும், கதவு திறக்கும், நாம எல்லாம் வருவோம், அதெல்லாம் உண்மை, வரட்டும். ஆனால் இந்த 50 நாள் 60 நாளிலே கர்த்தர் சுத்திகரிப்பை நடத்தி இருக்கிறார். வானத்துக்கு சுத்திகரிப்பு நடத்தி இருக்கிறாரு, காத்துக்கு நடத்தி இருக்கிறாரு, தண்ணிக்கு நடத்தி இருக்கிறாரு, மிருகங்கள் மத்தியில நடத்தி இருக்கிறாரு. இத்தனை மத்தியில கிளீன் பண்ண ஆண்டவர் சபையை மட்டும் கிளீன் பண்ணாம விட்டுருப்பாரா? கண்டிப்பா கிளீன் பண்ணிருப்பாரு. சபைக்குள்ள சுத்திகரிப்பு நடந்திருக்கும். அப்ப நாம இந்த 50 நாள் வீட்டுக்குள்ள இருந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எப்படி இருந்தோம்னு கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் சுத்திகரிப்பு. வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்னென்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படி தேவனோட தாகமா இருந்தோம், ஆண்டவரே எப்ப நாங்க ஆராதிப்போம், எப்ப உண்மை தேடுவோம்னு சொல்லி உண்மையா ஆராதிச்சுக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல சபை திறக்கட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி காலை நீட்டி போட்டு படுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு கூட்டம் வஸ்திரத்தை களைந்தேன், நான் பாதங்களை கழுவினேன்னு நல்ல ரெஸ்ட் எடுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு இந்த 50 நாள்ல. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கு கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் கல்யாண வஸ்திரத்தை தரிச்சு கொண்டு கைகளில் தீவட்டியை பிடிச்சு கொண்டே நான் உட்கார்ந்து இருப்பேன். எப்ப எனக்கு சத்தம் கேட்குதோ உடனே திறந்து நான் போயிடுவேன். ஏன்? நான் அடைக்கப்பட்டிருந்த காலம் இருக்குது, அது எனக்கு சுத்திகரிப்புக்கான காலம். இது சுத்திகரிப்புக்கான காலம். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பாருங்க, மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஏன் சொல்றேன் தெரியுமா? மற்றவர்கள் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக போறது கிடையாது. உங்களை நியாயம் தீர்க்க போகிறவர் கர்த்தர். நியாயம் தீர்க்கிற மனுஷனை தூக்கி போட்டுருங்க, அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போறாங்க, அவங்க கூட்டு போக மாட்டாங்க. பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் வேதம் சொல்றது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும், பரிசுத்த ஆவியின் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் எஸ்தர் ஏகாவின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அவன் சுத்திகரிப்புக்கு நேராக அவளை நடத்தினான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்துகிறார். இன்னைக்கு சபை சுத்திகரிப்புக்கு நேராக போக மாட்டேங்குது. ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு தடவை நீங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாரு, டோன்ட் வரி, உன்னை எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு கூட்டு போ. நீ ராஜாவை சந்திக்கிற வரைக்கும் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கணும். ராஜாவை நீ என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு வரைக்கும் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு குளிச்சுட்டேன், ராஜாவை சொன்னாருன்னு சொல்லி நான் குளிச்சுட்டேன், மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டேன், ஓகே ரைட் ஃபைன், அப்புறம் என்ன பண்ணலாம், ராஜா வர அன்னைக்கு குளிச்சிக்கலாம்னு சொன்னா நீ ஃபெயில் ஆயிருவாங்க, நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. டெய்லி சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ராஜா எப்போ வருவாருன்னு தெரியாது, ராஜா எப்போ அழைப்பாருன்னு தெரியாது. எஸ்தர் அதான் எஸ்தர் சொல்றாங்க, நான் இன்னும் அழைக்கப்படவில்லை, அவர் அழைக்கப்படாமல் நான் போக முடியாது, அழைப்பு அங்கிருந்து வரணும். ஆனா அவர் அழைக்கும் போது எஸ்தர் வா அப்படின்னு சொல்லும் போது வஸ்திரத்தை தரித்தவளாக, சுத்திகரிப்பு முடிந்தவளாக, ராஜாவுக்கு விருப்பப்பட்ட ஒரு ராஜ ஸ்திரீயாக அவள் நிற்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற டாஸ்க். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சுத்திகரிப்பு நடக்கணும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா? இத்தனை நாள் கர்த்தர் பார்த்திருக்கிறாரு, இத்தனை நாள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் பார்த்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்திருக்கிறாரு. I am not talking about the congregation, I am talking about the church, personal church. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. ஒன்னும் முடியல, நமக்கு இன்னும் லாக்டவுன் இருக்கு, லாக்டவுன் பீரியட் நமக்கு சுத்திகரிப்பின் காலம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டவரே நான் உண்மை சந்திக்க ஆயத்தப்படணும். ஏன்னா வருகை எப்போ வரும்னு தெரியாது. லாக்டவுன் முடியறதுக்குள்ள வந்தா என்ன செய்வோம்? லாக்டவுன் முடிஞ்சு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய் அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு நடந்து அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போறது வேற.
இப்ப நடந்தா ஒருவேளை என்ன செய்வோம்? ஏன்னா கர்த்தர் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சுத்திகரிப்பு நடக்கணும்.